வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய சப்போர்ட்டும் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி சாயந்தரங்க, இது நேற்று சாயந்தரங்க ஒரே காற்றடிச்சு வாசல்லாம் பயங்கரமாக எல்லாம் குப்பை ஆயிடுச்சுங்களா. சரி சாயந்தரமாக கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு 5 மணி 5:30 இருக்குங்க. வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு அது இங்கேருந்து அந்த தளவு வரைக்கும் இருக்குங்களா, கூட்டுறதே 1 மணி நேரம் ஆகுங்க. பெரிய இந்த ரோடு வரைக்கும் கூட்டுதுங்க. கூட்டிகிட்டு இருக்கிறக்கவே நம்ம கருவேப்பையனும் ஓடி வந்துடுவாங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நேற்று ஏதாவது வேலை செஞ்சோமா அவனும் ஓடியாந்து நின்றுக்குவாங்க. நின்றுட்டு அவன் எப்போவுமே நான் டெய்லியுமே வாசக்கூட்டுக்குள்ளே மட்டுங்க அவன் வந்து அந்த வாசக்கூட்டுக்குள்ளே அந்த குப்பைக்கிட்ட நின்று நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ராவடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட நின்று நம்ம 2 வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி வாலாட்டிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிடுவாங்க திரும்ப. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவன் இங்கே பாருங்கள், நம்ம கோழிகளெல்லாம் பாருங்கள், நாம் என்ன பண்ணி வச்சுருக்குறோங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். நாம் அங்கே கூண்டு கட்டி வச்சுருக்குறோங்க. யாருமே கூண்டுக்குள்ளெல்லாம் அடையவே இல்லைங்க. எல்லோரும் சாயந்தரம் ஆனால் மரத்து மேலே ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு சரி நாங்களும் அப்படியே சரி ஏதாவது பூச்சி புழு வந்தால் கூட எதுவும் பண்ணாது இல்லைங்களா. அங்கே அம்மா வீட்டில் மரத்து மேலே விட்டு பழக்கிட்டாங்க. இது அண்ணி அங்கெல்லாம் அதே மாதிரி மரத்தில் ஏறி வச்சு பழகிருச்சிங்களா. அது இங்கேயும் வந்து அதே மாதிரி மரத்துலேயே ஏறுதுங்க. சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டேங்க. அது அப்படியே இருக்கட்டுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால சரி நானும் அப்படியே விட்டாச்சுங்க. கோழிக்கு பார்த்திங்களா கொஞ்சமாக வெங்காயங்க, அப்புறம் அந்த தானியெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் அதெல்லாம் கொண்டு போய் கோழிக்கு ஏற வச்சுட்டு அது சாப்பிட்றத வீடியோ எடுக்கலான்னு போனாங்க. அதெல்லாம் அப்படியே போகுதுங்க. நம்மளை பார்த்தாவே புதுசாக இருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் பயந்துக்கிட்டே போகுதுங்க நம்மளை பார்த்தாவே. அது இன்னும் ஒரு 10 நாள், ஒரு 10-15 நாள் இருந்ததுன்னா தான் நம்மக்கிட்ட அது பழகுங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம்லாம் சாப்பிட்டு நின்ட்டாங்க. பாருங்கள், காய் ஒரு பீக்கங்காய் ஒரு 2-3 காய் இருந்ததுங்களா. சரி அது போய் அறுத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனேங்க. இந்தாண்டெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கு வழியே அந்த இன்னொரு பேட்ச் வந்து அந்த செடி போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கோழியெல்லாம் இருக்கிறதுனால அதை வச்சு செனாரெல்லாம் போட்டிருக்குறேங்க. எல்லாம் பறித்து போடும் இல்லைங்களா இருக்கிறதுக்கோசரம். அதனால் கொஞ்சம் அந்த கட்டடத்து மேலே ஏறி தாங்க பறிக்கிற மாதிரி இருக்கும். பறிச்சுட்டு பாருங்கள், நம்ம எந்த மருந்துமே போடாத பீக்கங்காங்க. இது நம்ம சாப்பிட்டோமாவே இது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. அதுக்கு தாங்க நான் அப்போலேருந்து நான் எங்கே போனாலுமே சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. ஏதாவது யார் வீட்லேயாவது கொஞ்சமாக இடம் இருந்தது அப்படின்னா இங்கே ஒரு 2-3 செடி போட்டு விடுங்க, காய் வரட்டும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் எங்கேயாவது இடம் இருந்ததுன்னா உடனே சொல்லுவேங்க. சொன்னேன் இல்லைங்களா, அந்த இது என்ன சொரச்செடி தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேங்க, என்ன செடின்னு தெரிலைங்க. சண்டேங்கிறதுனால பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த செம்பருத்தி இதெல்லாம் இன்றைக்கி யாருமே பறிக்கலைங்க, அப்படியே இருக்குங்க. நாமளுமே பறிக்கலைங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இங்கேயே ஒர்க் இருந்தது. சாமியை இன்றைக்கி கும்பிட்லைங்க, மட்டன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது சண்டே சாயந்தரமாக எடுத்த வீடியோங்க இது. பாருங்கள், வீட்டுக்கே ஒரே அழகுங்க. நம்ம செம்பருத்தி பூ அதுவும் ரெட் கலராக இருந்தாவே வீட்டுக்கு முன்னால் பார்க்குறதுக்கு ரோட்டில் நின்று பார்த்தோமா இது அந்த மிளகாய் செடி எல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. இப்போ இங்கெல்லாம் மழையே ஒரு கொஞ்ச நாளாக மழையே பெய்யலைங்க. அதனால் செடிங்கெல்லாம் ரொம்ப வாடுங்க. ஆனால் காலையிலையும் சாயந்தரமும் கம்பல்சரி தண்ணி விட்டுருணுங்க. இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு நேரமாவது தண்ணி விட்டுருணுங்க. நாங்கள் காலையில் சாயந்தரம் 2 நேரமும் தண்ணி விட்டுருவோங்க.
பையன் ஒரு பார்சல் போட்டிருந்தானுங்களா, சரி அப்படின்னு சொல்லி அதுவும் வந்ததுங்க. சரி அதுவும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்குங்க. என்னென்னா வாட்சி தாங்க போட்டான். சரி அவன் கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக வாட்சி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே போட்டுக்கோ தம்பி அப்படின்னு சொன்னதுனால வாட்சி போட்டாங்க. 2 வாட்சி போட்டிருப்பான் போல் இருக்குங்க. சரி இருந்துவிட்டு போகுது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க. இது சாயந்தரங்க. துணியெல்லாம் இருந்ததுங்க துவைச்சி போட்டது. சரி ஓகே மடித்து எடுத்து வச்சிடலாம். இருக்கிறதையே பெரிய வேலைப்பா எதுன்னு பார்த்திங்களா, துணி மடிக்கிறது தாங்க. இது அடுத்த நாள் காலையிலைங்க, அதாவது இன்றைக்கி காலையிலைங்க, திங்கக்கிழமை காலையில். சரி நான் காலையிலேயே ஒரு 7 மணி இருக்குங்க. இன்றைக்கி சாப்பாடு செய்கிற வேலை கொஞ்சம் கம்மி தாங்க. சரி தோசை சட்னி தாங்களா, அதனால் பால் அங்கே போய் வாங்கிட்டு வருவோங்க. எங்கள் அம்மா வீடு பக்கத்தில் தாங்க, அண்ணி வீட்டில் தான் பால் இருக்குங்களா. சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் 7 மணிக்கே கிளம்பிட்டேங்க. அங்கே போனால் அம்மாவோட தங்கச்சி வீட்டிலேருந்து சித்தி வீட்டிலேருந்து பச்சைப்பயிறு இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி, அம்மா சரி நீ கொஞ்சம் கொண்டு போ அப்படின்னு சொல்லி பச்சைப்பயிறு, இது தட்டைப்பயிறுங்க, தட்டைப்பயிறு ஒரு கிலோ இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாரிங்க ஒரு 2-3-4 கிலோ இருக்குங்க. பச்சைப்பயிரும் கொடுத்து விட்டுருக்காங்க பாருங்கள். பச்சைப்பயிறு அது அவங்க காட்டிலேயே விளைஞ்சிதுங்களா. நேற்று சித்தி விட்டு பையன் வந்திருப்பான் போல் இருக்குங்க. அது கொண்டு வந்து அம்மா வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்கான். சரி அதெல்லாம் கொடுத்து விட்டாங்க, வாங்கிட்டுங்க. கருவேப்பில் தலை கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்களா. சரி அப்படின்னு சொல்லி ஒடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அன்னமுட்டில் தாங்க பால் இருக்குது, அவங்க பால் பீச்சுறாங்க. சரி அவங்களது நாட்டு மாடுங்களா, அதனால் அங்கேருந்தே டெய்லியும் பால் கொடுத்து விட்டுருவாங்க. அவங்க வந்தாங்களே கொண்டு வந்துடுவாங்க, இல்லைன்னா நான் போய் வாங்கிட்டு வருவேங்க, இல்லை யாரோ ஒருத்தர் போய் வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பாலை தம்பி பால்கோவா வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களா. சரி அப்படின்னு சொல்லி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். பால்கோவா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோசை சுட்டுக்கிட்டே அப்படியே இப்போ அடுப்பில் ஊற்றி வச்சேங்க. சரி அதுவும் ஒரு பக்கம் அப்படியே ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி. என்னன்னு பார்த்தீங்களா, எனக்கு சீம்பால்னா அவ்வளோ பிடிக்குங்க. அந்த சீம்பாலோட இது இங்கெல்லாம் அதிகமாக சீம்பாலே கிடைக்காதுங்களா. ஆனால் அண்ணா அவங்க மாமனார் வீட்டில் நிறைய மாடு எருமெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு டைமாவது 1 கிலோ சீம்பால் அளவுக்கு கொடுத்து விட்ருவாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் தாங்க அந்த சீம்பாலோட ஆசையே போச்சு, அவ்வளோ கொடுத்து விடுவாங்க. அப்புறம் இதே மாதிரி தாங்க பாலும் டெய்லியுமே அன்னமுட்டில் இருக்குங்க. அந்த மாடு அந்த பொண்ணு அங்கேருந்து தான் பிடிச்சிட்டு இருந்ததுங்க. அப்புறம் அது இப்போ கன்று போட்டு பால் பீச்சிட்டு இருக்குங்க. நாட்டு மாட்டு பால் தான். அதனால் சரி நான் அங்கேயே ஊற்றிடுங்க யாருக்காவது கேட்டா அப்படின்னேன். என்னத்தை ஊற்றுறாங்க, சரி நீங்களே வந்து வாங்கிட்டு போங்கக்கா, டெய்லியும் இது நல்ல மாட்டுப்பால், நாட்டு மாட்டுப்பால் இல்லைங்களா, அதனால் நீங்களே வந்து வாங்கிட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ என்னென்னா பாலுமே பிரச்சனை இல்லைங்க. இங்கே டெய்லியும் பால் அண்ணாக்கிட்ட தாங்க வாங்குவோம். பாலுங்க ஒருத்தர் கொண்டு வருவாருங்க. இப்போ அவங்களே கொடுத்துருவாங்க. டெய்லியும் 1 லிட்டருக்கு மேலேயே கொடுத்து விடுவாங்க. சாயந்தரம் கூட ஒரு நாளைக்கு கொடுத்து விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. இந்த பால்கோவா செய்கிறது மட்டும் அப்படியே சுற்றி அதை எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தால் போதுங்க, பால்கோவா ரெடிங்க. சர்க்கரை போட்டு கடைசியாக சர்க்கரை போட்டு இறக்கணுமா பால்கோவா ரெடிங்க. எதுவுமே பண்ண தேவையில்லைங்க, சிம்மில் வச்சு விட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு இருந்தாவே போதுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பால் வாங்கி நீங்கள் பால்கோவா செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே போட தேவையில்லைங்க, அந்த ஆடை மட்டும் சுற்றி வர அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தீங்களே போதுங்க. கடைசியாக அது ரெடியாக நோட்டி சர்க்கரை போட்டு நம்ம இறக்கணுமா பால்கோவா ரெடிங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.
இதான் நம்ம சமையல் ரூமுங்க. சமையல் கட்டெல்லாம் இப்படி தாங்க இருக்குது. ஓரளவு மெயின்டைன் பண்ணி அப்படியே வச்சிட்ருக்குங்க. அந்த கத்தாழை கொண்டு வந்தேன் இல்லைங்களா அம்மா வீட்டிலேருந்து. சரி அதையுமே இன்றைக்கி தலைக்கு தேய்க்கிறதுக்கு தாங்க கொண்டு வந்தோம். அதுவும் அம்மா வீட்டில் இல்லைங்க, அம்மா வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டில் தான். அதுவும் அண்ணி தாங்க போய் பறிச்சிட்டு வந்தது. அது அண்ணின்னெல்லாம் சொல்ல மாட்டேங்க, பொண்ணு கண்ணுன்னு தாங்க சொல்லுவேன். அது அப்படி அந்த பொண்ணு என்னை விட ரொம்ப சின்ன வயசுங்களா, அப்படியே சொல்லி பழகிருச்சுங்க. அந்த பொண்ணு தான் போய் பறிச்சிட்டு வந்ததுங்க. இருங்கக்கா நான் போய் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி கண்ணு போய் பறிச்சிட்டு வந்து கொடு, பாப்பா வேணும்னு கேட்டுது அப்படின்னு சொன்னேங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லி போய் பறிச்சிட்டு வந்து கொடுத்ததுங்க. கத்தாழையே அதை பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டுங்க. அது அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த ஒரு முள் மாதிரி இருக்குங்க, அதை சீவி எடுத்துட்டோமாவே கொஞ்சம் ஈஸியாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ விட்டு கட் பண்ணிங்களா ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த பக்கம் ஒரு இது, இந்த பக்கம் ஒரு இது விட்டு எடுத்தோமா அப்படியே ஜெல் அழகாக வந்துடுங்க. பாருங்கள் கண்ணாடியாட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க, எல்லாத்தையுமே நம்ம அப்படியே அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 டைமுங்க கழுவுணுமா தான் கொஞ்சம் அந்த வளவளப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது அப்போ தாங்க போகும். நாங்கள் 2-3 டைமே இப்படி பாத்திரத்தில் போட்டு கழுவிட்டேங்க. அதுக்கப்புறம் பைப்பு தண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருங்களா, அதுலேயே ஒவ்வொரு ஜெல்லாக எடுத்து எடுத்து அப்படியே கழுவி போட்டுட்டேங்க. கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா தலைக்கு இது தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல கூலிங்காக நல்லா இருக்குங்க. முடியெல்லாம் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. இதுவும் செம்பருத்தி பூவும், எனக்கு செம்பருத்தி பூவும் நிறையா இருந்ததுங்களா, சரி அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பூ பறிச்சிட்டு வந்து அதில் இருக்கிற அந்த கோம்பு இதெல்லாம் எடுத்துட்டுங்க, பூவை மட்டும் எடுத்து போட்டு மிக்சியில் தாங்க அரைச்சோம். மிக்சியில் போட்டு நல்லா வேஸ்ட்டாட்டம் அரைச்சோமா அப்படின்னா அதே ஷாம்பு மாதிரி நல்லா நுர வந்துடுங்க. நல்லா நுர வந்துடுங்க. வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி தேய்ச்சி பாருங்கள், முடி நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றிங்க. சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.